வணக்கம் விவசாய நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். விவசாயிகள் முட்டாளா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நம்ம வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நெல் கொள்முதல் இருக்க பிரச்சனையை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நம்ம வச்சிருந்த ஒரு முக்கியமான கோரிக்கை தான் எல்லா தாலுகாவிலையும் ஒரு அதிநவீன சேமிப்பு கிடங்கு தேவை, அதாவது சிலோஸ் தேவைன்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். ஆனா நம்ம சொன்னப்புறமோ என்னமோ இது கவர்மெண்ட் கேட்டிருக்கு. விவசாயத்தை எளிமையா கத்துக்கணும்னா ட்ரோன் காரனை ஃபாலோ பண்ணும். போன வாரம் அந்த கேள்விக்கான பதில தமிழக அரசு கொடுத்திருக்கு. அதாவது 322 கோடி ரூபாய் திட்ட மதிப்புல 10 இடங்களில் டெல்டா மாவட்டங்கள்ல இந்த சிலோஸ் அமைக்கப்பட இருக்கிறது. இது நமக்கு கிடைச்ச ஒரு தனிப்பட்ட வெற்றி மட்டும் கிடையாதுங்க, சொல்யூஷன் மைண்ட் செட் இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸும் கிடைச்ச முதல் வெற்றி. இதில் அப்படி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? இது சாதாரண குடோன்ஸ் இல்லைங்க, ஹைடெக் குடோன்ஸ். அதாவது உள்ள ஏரேஷன் வசதி, ட்ரையிங் வசதி கொண்ட ஒரு குடோன். வெளியில உங்களுக்கு மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, உள்ள எந்த பாதிப்பும் வராது. நீங்க இதுக்கு மேல சாக்கு மூட்டையில பிடிச்சு கொண்டு போய் கொட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பல்காவே எடுத்து போய் கொட்டலாம். இதனால விவசாயிகளுக்கு ஆகிற சாக்கு செலவுமே மிச்சம். இன்னைக்கு நெல் கொள்முதல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. நாளைக்கு உரம் பிரச்சனையோ, பூச்சி மருந்து பிரச்சனையோ, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு தேவை. அந்த ஒரு தீர்வை நோக்கி தான் எங்களோட இந்த பயணம். இந்த பயணத்துல நீங்களும் எங்களோட இணைஞ்சிருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம்.